அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல்னு கேட்பீங்க எல்லாம். டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சுருக்காங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் டான்ஸு படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதோட மெயின் என்னோடய பார்ட்னர் முகிலன் சங்கேஷும், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முகிலன் சங்கேஷும் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், இதோ என்னோடய வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸ் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு இந்த டான்ஸ் ஸ்டூடியோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் நான் ஐ போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜி எப்போ படம் ரிலீஸ்? 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியரில் பாவுஜி தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் மிரட்டி இருப்பாங்க. நான் லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐஸ்வரி சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்டு அந்த டைலரை பார்க்கும்போது இல்லை கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப்பை திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பாக எங்கள் ஷாம்பாயெல்லாம் எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் உண்மையிலே நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்கார். டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடை பெறுகிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்ஸ் அலாட். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போயெல்லாம் பர்சனலாக கொஞ்சம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்டில் பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது என்னால் மறக்கவே முடியாது. கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பார்ப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட்
அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவராக இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், நோபலாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்த்த காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்லை இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்கே வரணும், எப்போ ஜி, அவ்வளோதான். என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்கு. காரணம் என்னடானா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர், ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க MBBS படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அப்படின்னு அந்த லெவலில் அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் அந்த ப்ரமோ சாங், இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளோ மில்லியன் நீங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லுங்க 200 மில்லியன். நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு
நான் சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக்கரினா எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்கமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகேன். தேங்க்யூ மாஸ்டர். டில் தி எண்ட் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training? I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர். நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார். அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹீஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார். உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்பார் அவர். ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு நாக்குமுக்கா அகைன். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் தி மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்தில் வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்குது, ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸில் நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மாஸ்டர்? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமாம், மீடியாவுக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும். அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் ஹீல் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவர். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர். எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்தில் ஃபுல்லாக நோ இஸ் த ஓ தேவியா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் தேங்க்யூ டு போத் தீஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து டான்சர் பேர்னா இட்ஸ் பிகாஸ் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் all the very best. And in the school is going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. And thank you for having me. And nice to meet all the lovely people here. Thank you. நகுலுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனால் லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாங்கு அர்ஜுன் சார்து. ஆனால் என்ன நாக்குமுக்கு மாஸ்டர்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நக்குல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100%. ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஒன்றா ஸ்டெப்பு போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு முக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும்போது அதை சேலஞ்சாக எடுத்து அந்த ஹீரோ பண்ணும்போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லாம். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு முக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி அவர் அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார் அந்த கேமராவும் சரி அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்
நகுல் எல்லாருமே கேட்டுருப்பாங்க உங்கள் காம்பினேஷனில் இன்னொன்று என்ன வரப்போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுப்போம்.